இல்லை அப்போ இந்த எட்டுன்றது இந்த வாழ்க்கையை எட்டாக பிரிச்சுக்குவாங்கன்றாங்கல்ல. ஆனால் உங்களுக்கு நடந்தது எட்டில் பிரேக் ஆனது உங்களை இந்த 8 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு. அதை டெய்லி லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செல்ஃப் மோட்டிவேஷன் புக் படிக்கிறேன், சைக்காலஜிக்கல் புக் படிக்கிறேன், ஃபினான்ஸ் சம்மந்தமாக புக் படிக்கிறேன், நிறையா. படிக்கணுன்றது உந்துதல் வந்து புக்கு படிக்கிறதுக்குள்ளெல்லாம் போய் இன்றைக்கி நீங்கள் ஆங்கிலத்தில் ரைட் பீப்புள் ஃபார் ரைட் டியூட்டின்லாம் சொல்கிறீங்க. உங்கள் 5 இயர்ஸ் தத்துவம் எழுதி வச்சுருக்கீங்க. இந்த ஒரு 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 புக்கு சார்ந்து இது என்ன விஷயம் நம்ம அக்கு வேற ஆணி வேற பார்க்கணும்டான்ற ஒரு ஒரு தேடல் இருக்குது. இல்லை, அது எப்போ ஆரம்பிச்சிச்சு? எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலே காமிக்ஸ் ரொம்ப பிடிக்குங்கய்யா. புக்கு அந்த சித்திர சிறுகதைன்னு சொல்லுவாங்க, காமிக்ஸ் சொல்லுவாங்க. அது எனக்கு படிக்க ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். எனக்கு பாட புத்தகம் தான் அப்போ வந்து நிறைய புத்தகங்கள் காமிக்ஸ் வரும். அந்த காமிக்ஸ் புத்தகங்கள் நான் பெருசாக விரும்பி வாங்கி படிக்கிறேன். அது பழைய புத்தகங்கள், அதை படித்து அந்த கற்பனைக்குள்ளேயும் போவீங்க. ஆமாம், அப்படியே பார்க்கும்போது ஒரு பறக்குந்தட்டில் வந்தார், இந்த தீவுக்கு போனார், 7 தீவு தாண்டி போனார், கன்னித்தீவு ஸ்டோரி மாதிரி வந்து இந்த க்ரியேட்டிவ் மைண்டு அப்படியே படம் வரைஞ்சி காலத்தில் எழுதியிருப்பாங்க. அது படிக்க படிக்க எனக்குள்ளே கொஞ்சம் தமிழ் ரொம்ப நல்லாவே வரும் எனக்கு. சிறப்பு, கண்டிப்பாக. அப்படிங்கும்போது திருப்பி அப்படியே இங்கிலீஷும் ரொம்ப நல்லா தான் வருது. இல்லை, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க தன்னடக்கமாக. ஆனால் உங்களுடைய நிறுவனத்துக்குள்ளே நான் போய் பார்த்து நீங்கள் எழுதியிருக்க சொற்றொடர்கள், நீங்கள் பயன்படுத்துகிற சொற்றொடர்கள்னு பார்க்குறப்ப எங்களுடைய 6 டாட் சார்ந்து நீங்கள் பயணித்ததுலேயே உங்கள் டெர்மினாலஜி ஞாபகம் இருக்குது. ஸ்டெபிலிட்டி, மொபிலிட்டி, இந்த 2 வார்த்தையும் உங்கள்கிட்ட ஒரு தரம் தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் டக்குன்னு அதை உள்வாங்க முடியும். தட் இஸ் கேப்சருங்க ஐயா. என்னென்னா எனக்கு எது தேவையோ அது எனக்கு தெரியாமல் என்னோடய மைண்ட் ஸ்டோர் பண்ணிக்குது. எது தேவையில்லையோ அதை ஆட்டோமேட்டிக் டெலிட் பண்ணிடுது. சூப்பர். ஒற்றவை இருக்கும்னு சொல்லி ஒரு ஃபார்முலா. சூப்பர். வாட் யூ சீக் இஸ் சீக்கிங் யூ. எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சால் நான் புரிஞ்சுக்குவேன். இப்போ கான்செப்ட் மீறி போனோம்னா நமக்கு அது புரியாது. அது எதுக்குலாம் நமக்கு இது உங்கள் தேடலில் நீங்கள் அப்பப்போ உங்களை எம்டி ஆக்கிட்டு மீண்டும் மீண்டும் உங்களை புதுப்பிச்சுக்கிட்டே வரீங்க. அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு படிப்பினையாக நான் பார்க்குறேன். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா அப்டேட் ஆகாட்டி அவுட்டேட். ஆஹா, நீங்கள் வந்து ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்டேட் ஆகி தானே அப்டேட் ஆகிருக்கீங்க. அவுட்டேட் ஆகி அப்டேட் ஆடாதான் தெரில. அப்டேட் ஆகிட்டே தெரில. இல்லைங்க, அதான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டே போகிறேன் ஜெயிக்கிறேன். இல்லைங்க, ஆக்சுவலி நான் நான் சைக்கிள் வாங்கும்போது இருந்த எனக்குள்ளே இருந்த மனசு ஒரு சந்தோஷம் நான் BMW கார் வாங்கும்போது இல்லைங்கய்யா. இந்த உற்சாகம் வேறு. நான் சைக்கிள் வாங்கும்போது எனக்கு இருந்த ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து கோடிக்கணக்கான ரூபா போட்டு BMW கார் வாங்கும்போது எனக்கு இல்லை. ஏன்? சைக்கிளே நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன், ஆனால் BMW காரை நான் ஈஸியாக வாங்குகிறேன். இது பெரிய வேலையே இல்லை. ஆனால் அப்போ கிடச்ச அந்த சைக்கிள் தான் எனக்கு பெருசு. அந்த உணர்வும் அந்த காலகட்டமும் அந்த ஃபீல் தான் எனக்கு வந்து பெருசாக இருக்க தவிர இன்றைக்கி என்ன வேணாலும் வாங்கலாம். கரெக்ட். ஹெலிகாப்டர் கூட வாங்கலாம். தேவை இருக்கா அவசியமானது தான் உங்களுடைய தேவை. அப்படிங்கும்போது நமக்கு உண்மையான சந்தோஷம் எங்கே கிடைக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் ஃபேஷனை கண்டுபிடிச்சிருவீங்க. உங்கள் ஃபேஷனை கண்டுபிடிச்சி நீங்கள் பயணப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறது ஈஸி. இதுதான் ஒரு வேளை நீங்கள் ஃபேஷனை கண்டுபிடிச்சி ஜெயிக்காட்டியும் தோத்தா கூட அதை அனுபவமாக எடுத்துக்குவீங்களே ஒழிய அடியை எடுத்துக்க மாட்டீங்க. வலிக்காது, அது அடுத்த படிக்கட்டா மாதிரி இருந்துருங்க. வா, இப்போ நீங்கள் சொன்ன தத்துவம் தான் இக்கிக்காயே. நீங்கள் உங்கள் இக்கிக்காயை கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க, இல்லை இக்கிக்காய் உங்களை கண்டுபிடிச்சிடும், அது உங்க கூட வந்துடும். உங்களுக்கு எந்த செயல்லாம் பண்ணும்போது உங்கள் உள்ளமும் மனசும் பூரிக்குதுன்னு பாருங்களேன், அதுதான் உங்கள் ஃபேஷன். இல்லை, நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இவ்வளோ நேரம் இருக்கிறது இங்கே இந்த களமே பூரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை மறுபடியும் சொல்கிறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உண்மை தாங்கய்யா. இப்போ எதனால் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்காமல் இருக்கிறோம், ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபேஷன் வேறு, நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க இடம் வேறு. கரெக்ட். பிடிக்காத செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர், அவ்வளவுதான். இதனால தான் தோற்று போகிறது. பிடிச்சதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. சிறப்பு. அதுவே இயற்கை உங்களை கூட்டிகிட்டு போகும். தெரியுங்கய்யா. இப்போ என் பேத்தி படம் வரைகிறாப்புல, அவளுக்கு படம் வரைகிறது பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்போ நானே அவருக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன். சூப்பர். அவளை பாராட்டுறேன், அவனுக்கு பிடிக்குமாயா அப்படிங்கிறேன். ஆமாப்பா, அப்பான்னு தான் கூப்பிடு. அப்படி ஆமாப்பா அப்படிங்கிறான். நீ வர சாமி, உனக்கு என்ன வேணாம் செய்யணும். பேத்தி வரைஞ்ச படம் நாளைக்கு உலகளாவிய இந்த டெல்டா நிறுவனத்தை அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு என் பேத்தி விதை போட்டிருக்காப்புல. சூப்பர். இன்றைக்கி தெரியாது, 2025 ஏப்ரல் 15 இன்னைக்கு தேதி.
2030 ஏப்ரல் 15 இன்னைக்கு பேசுகிற இந்த வீடியோவை திருப்பி நம்ம எடுத்து பார்ப்போம். கண்டிப்பாக, நிச்சயமா. அப்போ என் பேத்தி போட்ட விதை, அவள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ என் பேத்திக்கு வயசு 10, இது வின் பண்ணியிருக்கும்போது என் பேத்திக்கு வயசு 15. அவளுக்கே தெரியாது இந்த மாதிரி வேறு விதை போட்டிருக்கோம்ட்டு. ஸோ இங்கே காக்கா குருவிட்டு இருந்து கூட பாடம் கற்றுக்கலாம். அதாவது பேஷன் டுவர்ட்ஸ் லேர்னிங் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது எறும்புட்டு இருந்தும் காக்காட்டு இருந்தும் எதுட்டு இருந்து வேணால் கற்றுக்கலாம். கற்றுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இரு. கன்சிஸ்டன்ட் லேர்னிங் பெரிய ஒரு இது ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில், ஏதாவது ஒரு விஷயத்தில் தொடர்ச்சியாக. ஆமாம், நீங்கள் இன்னைக்கு முடிக்க ஒரு விஷயம், நாளைக்கு ஒரு விஷயம், நாளைக்கு ஒரு விஷயம் போனால் அது ஆகாது. அதாவது அந்த தென்னை மட்டையில் ஆரம்பித்த சாம்பிராணிலேருந்து இன்னைக்கு வால்மீகி சாம்பிராணி வரையும் வந்திருக்கீங்கன்னா தொடர் பயணம் ஒரே விஷயத்தில். நான் பெருசாக வந்து இங்கிட்டு இங்கிட்டு மாறி போகல. ஒரே ஆழப்படுதல், அகலப்படாதீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சம்பாதிக்க ஒரு தொழில் வேணும். அதுக்கு பல தொழில் பண்ணி பார்த்தேன், ஆகலை. இந்த தொழில் வாச்சிருந்துச்சு, இதில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் சம்பாதிக்க போகிறேன். இதில் நான் ஏன் நிறையா மாற்றிக்கணும் அப்படின்னா பிற தொழில்கள் துணை தொழில்களாக வச்சுக்கலாமே தவிர நான் வந்து என்னோடய பிரதான தொழிலாக வச்சுக்க மாட்டேன்.